கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய மனசை யாராலையுமே இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே முடியாது. கும்பம் ராசியான நீங்கள் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டாரமோ அல்லது உறவுகளின் கூட்டமோ இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எல்லோரோடும் திரித்து பழகக்கூடிய ஒரு சமூக மனிதராக நீங்கள் தெரியவும் ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில ஆரம்பத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் வாழ்க்கையில படக்கூடாத சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நிஜமான உண்மை என்ன தெரியுமா? உங்களின் அந்த ஆழமான மனதை இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஒற்றை மனிதராலும் இதுவரைக்கும் நெருங்கி பார்க்க கூட முடிந்திருக்காது. ஆனால் உங்க கூடவே தாங்க அனைவருமே இருப்பாங்க. உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருமே உங்களை நெருங்கி பழகுவாங்க. ஆனால் உங்களுடைய மனதை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். அதனாலேயே உங்களை பற்றி யாருமே எதை பற்றியும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்க, எந்த ஒரு பிரச்சனைகளை எப்படி நீங்கள் தீர்ப்பீர்கள் என்று யாருக்குமே இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் அமர்ந்திருக்கும் போது கூட உங்களின் ஆன்மா முற்றிலும் ஒரு தனித்தீவில் இருப்பது போன்ற ஒரு ஆழமான தவிப்பு உங்களுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உங்களின் பரந்த சிந்தனைகளையும் உங்களின் விசித்திரமான தேடல்களையும் உங்களின் தார்மீக வழிகளையும் புரிந்து கொண்டு உங்களின் மனதோடு ஆத்மார்த்தமாக கலக்க ஒரு ஒற்றை ஜீவன் கூட இந்த ஒரு உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆக சிறந்த ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் அட்டாச்சாக நினைத்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்கு பயத்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களின் கடந்த கால வாழ்க்கை புத்தகத்தை திறந்து பார்த்தால் அதில் நீங்கள் மனிதர்களோடு அதிகமாக நெருங்கி பழகுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் பிறவியிலேயே பாசமில்லாத மனிதர்கள் கிடையாது. மாறாக நீங்கள் ஒரு மனிதர் மீது தீவிரமான ஒரு பாசத்தை வைக்கும்போது உங்களின் ஒட்டுமொத்த உலகமுமே அவர்தான் என்று நீங்கள் மாறியிருப்பீங்க. வேறு யாரும் எனக்கு வேண்டாம், என்னுடைய பெற்றோர்கள் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ஒரு மனிதர்கள் இருந்தால் போதும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிலைமைக்கு நீங்க மாறியும் இருந்திருப்பீங்க. உங்களின் கடந்த காலத்தில் அப்படி நீங்கள் ஒருவரிடம் காட்டிய அசாத்திய பாசம் இறுதியில் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது ஏமாற்றத்தையும் ஆறாத ரணங்களையும் மட்டுமே தாங்க இருந்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால தான் இன்று யாராவது உங்களிடம் நெருங்கி வந்தாலே மீண்டும் காயம் பட்டுவிடுமோ என்ற ஒரு பயத்தில் அவர்களை ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேயே நீங்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டு அந்த ஒரு நபர்களின் வாழ்க்கையை அப்படியே நீங்கள் வைத்துக் கொண்டும் இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய உறவுகளை டிஸ்டன்ஸாக மாத்திருக்கும், தூரமாக போக வைத்திருக்கும். நீங்கள் எல்லோரையுமே போல சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபித்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. எதையுமே சகித்து கொண்டு அசாத்திய பொறுமையானது உங்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். யார் வார்த்தைகளால் கூறினாலும், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நீங்கள் சில விஷயங்களில் அமைதியாக பொறுத்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மனப்பக்குவங்கள் இந்த கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில எப்போதுமே இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான நீங்கள் மிகவும் மதித்த ஒரு நபர் உங்களின் மனசாட்சியை குத்தி கிழிப்பது போல் சொன்ன அந்த ஒரே ஒரு கொடூரமான வார்த்தை உங்களை அவரிடமிருந்து ஒட்டுமொத்தமாக தூர விலக வைத்திருக்கும். உங்களின் சுயமரியாதையையோ அல்லது உங்களின் தூய்மையான அன்பையோ இழிவுபடுத்தி சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தை உங்களின் இதயத்தில் ஒரு பெரிய ஈட்டியை பாய்ச்சியது போல் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அன்றோடு அவரிடமிருந்தும் அவரை சார்ந்த சூழ்நிலைகளிடமிருந்தும் உங்களை நீங்கள் முற்றிலும் துண்டித்து கொண்டும் வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க. வெளியில் எந்த ஒரு சண்டையும் போடாமல் மௌனமாக நீங்கள் அவரிடமிருந்து டிஸ்டன்ஸ் ஆக்கிய அந்த ஒரு தருணங்கள் உங்களின் மன முதிர்ச்சிக்கும் உங்களின் ஆழமான காயத்திற்கும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைகளை தேடி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான சில சம்பவங்களாக இருக்குதா, பொய்யான சம்பவங்களாக இருக்குதா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நாளை முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில
அரசு சார்ந்த செயல்களில் விவேகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். விவேகத்துடன் நீங்கள் அரசு சார்ந்த துறைகளிலோ அரசு சார்ந்த வேலைகளுக்கோ நீங்கள் வேலை செய்தீர்கள் என்றால் அதனால் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு போஸ்டிங்கும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு சம்பளத்திற்காக அந்த ஒரு நாளை நீங்கள் பாராமல் அந்த ஒரு நாள் உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து இந்த ஒரு நாளில் நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய எதிர்காலம் இருக்கும் என்று யோசித்து நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். சிறு பணிகளில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். தொழில் நிமித்தமான முதலீடுகளில் சிந்தித்து நீங்கள் செயல்படலாம். தொழில் சார்ந்த சில விஷயங்களை நீங்கள் செய்வதனால் வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. தெரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கவும் செய்வீங்க. விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அனைவரிடமும் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீர்கள். தேவை என்றால் மட்டுமே பேசுங்க. பேச்சை முடிந்த அளவுக்கு நீங்கள் குறைத்து கொண்டால் உங்களின் மதிப்பும் மரியாதையும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். எதிலும் கோபமின்றி நீங்கள் செயல்படுவதே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் அவசியம். உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகத்தேங்க நடக்கும். கும்பம் ராசியான உங்களுக்கு எப்போதுமே எதிர்காலத்தை பற்றிய பிரம்மாண்டமான சில திட்டங்களும் இந்த உலகம் இதுவரை யோசித்து பார்க்காத பல புதிய ஐடியாக்களும் உங்களுடைய மனதிற்குள்ள எப்போதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தினசரி யோசித்து வைப்பீங்க. இருந்தாலும் அடுத்து உங்களுக்கான வேலைகள் வரும் பொழுது அதனை அப்படியே நீங்கள் மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களின் திறமைகளுக்கு தகுந்த தளம் கிடைக்காததாலும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களின் குறுகிய சிந்தனைகளாலும் உங்களின் அந்த ஐடியாக்கள் அனைத்துமே உங்களுடைய மனதிற்குள்ளேயே முடங்கியும் கிடந்திருக்கும். ஆனால் இப்போது காலம் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடிவு காலத்தை கொண்டு வரப்போகிறது. இத்தனை காலங்கள் உங்களுடைய மனதின் ஆழத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அத்தனை உயரிய உன்னதமான ஐடியாக்களும் உங்களின் புதிய கண்டுபிடிப்புகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வரவும் ஆரம்பிக்கும். உங்களின் திறமை என்ன என்பது இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகிற்கும் தெரிய வரவும் செய்யும். உங்களின் சிந்தனைகளை கேலி செய்த அத்தனை மனிதர்களும் வியந்து வாயடித்து போகக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல அனைவருமே உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க எப்பொழுதுமே தேவையில்லாத பொறாமைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் விடவும் ஆரம்பிப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்ற நபர்களின் வாயில் விழுகாமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நடந்து கொண்டால் மட்டுமே தாங்க உங்களுக்கு நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே அதிர்ஷ்டத்தை விட உங்களின் சொந்த புத்திசாலித்தனத்தையும் புதிய உத்திகளையும் மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நேர்மையான நீங்கள் ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு விவேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில நீங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போய்விடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகிவிடும். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டார்கள் என்பது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே நல்லதாகத்தேங்க நடக்கும். கும்பம் ராசியான உங்களுக்கு எப்போதுமே எதிர்காலத்தை பற்றிய பிரம்மாண்டமான சில திட்டங்களும் இந்த உலகம் இதுவரை யோசித்து பார்க்காத பல புதிய ஐடியாக்களும் உங்களுடைய மனதிற்குள்ள எப்போதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் ஐடியாக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தினசரி யோசித்து வைப்பீங்க. இருந்தாலும் அடுத்து உங்களுக்கான வேலைகள் வரும் பொழுது அதனை அப்படியே நீங்கள் மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களின் திறமைகளுக்கு தகுந்த தளம் கிடைக்காததாலும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களின் குறுகிய சிந்தனைகளாலும் உங்களின் அந்த ஐடியாக்கள் அனைத்துமே உங்களுடைய மனதிற்குள்ளேயே முடங்கியும் கிடந்திருக்கும். ஆனால் இப்போது காலம் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடிவு காலத்தை கொண்டு வரப்போகிறது. இத்தனை காலங்கள் உங்களுடைய மனதின் ஆழத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அத்தனை உயரிய உன்னதமான ஐடியாக்களும் உங்களின் புதிய கண்டுபிடிப்புகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வரவும் ஆரம்பிக்கும். உங்களின் திறமை என்ன என்பது இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகிற்கும் தெரிய வரவும் செய்யும். உங்களின் சிந்தனைகளை கேலி செய்த அத்தனை மனிதர்களும் வியந்து வாயடித்து போகக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல அனைவருமே உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க எப்பொழுதுமே
தேவையில்லாத பொறாமைகளையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் விடவும் ஆரம்பிப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்ற நபர்களின் வாயில் விழுகாமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நடந்து கொண்டால் மட்டுமே தாங்க உங்களுக்கு நன்மைகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே அதிர்ஷ்டத்தை விட உங்களின் சொந்த புத்திசாலித்தனத்தையும் புதிய உத்திகளையும் மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நேர்மையான நீங்கள் ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா பொய்யா என்பதையும் கூறுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு விவேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில நீங்களும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போய்விடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்றால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகிவிடும். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டார்கள் என்பது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும்.